ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹாலிவுட் தமிழ் வெரியன் சேனல். என்னோட பேர் விஜய். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆன சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி, நம்ம தலைவன் டாம் க்ரூஸ் நடித்த அபிலிவியன் மூவி. உங்களுக்கு வித்தியாசமான சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் டெக்னாலஜி மூவிலாம் பிடிக்கும்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். வேறு லெவல் மூவி, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மற்றதெல்லாம் நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அபிலிவியன் மூவி 2013 ரிலீஸ் ஆன சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. மூவியோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர் மூவி. நம்ம தலைவன் டாம் க்ரூஸ் நடித்த மூவி. இந்த மூவி நான் பார்த்த வரைக்கும் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் 2077 ஒரு சம்பவம் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா பூமிக்கும் ஏலியன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் வந்து ஏலியன்ஸ் காட்டல. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அந்த ஏஐ தொழில்நுட்பம் இருக்கும். ஸோ அதுக்கும் மனிதனுக்கும் போர் வந்திருக்கு போல். ஸோ அதனால் வந்து நிலா வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து பூமியில் இருக்கிற மனுஷங்களாம் எல்லாருமே அழிக்குது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் போரில் கெச்சது வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பம். அப்புறம் பூமி வந்து மிகப்பெரிய பேரழிவே ஆகிடுச்சு. அதனால் வந்து மனிதர்கள் யாருமே வாழ மாட்டாங்க, எல்லாம் பேர் இறந்துருவாங்க. அது எதனால் பார்த்திங்கன்னா நிலா வந்து நமக்கு தேவை. நிலா இல்லைன்னா என்ன ஆகும், நிலநடுக்கம் வரும், மிகப்பெரிய சுனாமி வந்து கட்டிடங்கள் எல்லாமே தரமாட்டமாக ஆகிடுச்சு. ஸோ முக்கால்வாசி பேர் தான் தப்பிச்சாங்க. படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட வேலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரோன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த ஏலியன்ஸ்னு சொல்கிறாங்க. ஏலியன்ஸ்னால் மனித உருவத்தில் இருப்பாங்க, நம்ம மனுஷன் தான். அவங்க கண்ணுக்கு அந்த கண்ணுக்கு வந்து ஏலியன்ஸ், சரிங்களா? அந்த படத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க. எங்கெங்கே உயிரினங்கள் மனித நாய் எதுவுமே அந்த ஏஐ வந்து விட்டு விடாது. அது வந்து பார்த்திங்கன்னா மிக கொடூரமான ஒரு ஏஐ தொழில்நுட்பம். அது எவன் உருவாக்குறதுன்னு தெரியல. இது வந்து பார்ட் 2 வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கதை முழுசாக புரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் அந்த படம். ஒரு வித்தியாசமான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, மிகப்பெரிய பேரழிவு மூவி. ஸோ வேற லெவல் மூவி. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. விஷுவல் எஃபெக்ட் அண்டு டெக்னாலஜி ஓகே. ஒரு மிகப்பெரிய பேரழிவு நடந்து அந்த உலகத்தில் வந்து எப்படி இருக்கும் அந்த கட்டிடங்கள், தண்ணியே இல்லாத ஒரு கப்பல், அப்போல்லாம் நிறைய விஷயங்கள் காட்டுறாங்க. வேற லெவல் மூவி, சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இதில் வந்து எனக்கு பார்ட் 2 வந்தால் மட்டும்தான் எனக்கு கதையே புரியுமே, சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். படத்தில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. நம்ம டாம் க்ரூஸ் ஹீரோ வந்து கோடிக்கணக்கில் க்ளோனிங்காக உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த சீன்லாம் நீங்கள் விட்டுறாதீங்க. நான் பாதி தான் சொல்லியிருக்கேன். நான் முழுசாக சொன்னால் டைம் அதிகமாகிடும். அதனால் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்ம ஹீரோக்கு வந்து நினைவு வரும். அதுக்கப்புறம் அந்த ஏஏ தொழில்நுட்பம் வச்சு மனிதரை போல் பேசும். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அதாவது கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிடும். மனித இனமே அங்கே இருக்குது ஸ்பேஸ் ஸ்டேஷனில், நம்ம சேட்டனுக்கு போக போகிறோம். அந்த ஏஐ தொழில்நுட்பம் எப்படி நம்ப வைக்கிறது, மக்களை எப்படி நம்பி வேலை வாங்குது. கொஞ்சம் வித்தியாசமான மூவி. அதனால் வந்து இந்த படத்தெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, பார்க்கலாம் கண்டிப்பாக, சரிங்களா? கண்டிப்பாக பாருங்கள். கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்சவரைக்கும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய வித்தியாசமான மூவியில் நான் எடுத்துகிட்டு வரேன், அப்லோட் பண்ணுறேன். உங்களோட ஆதரவு எனக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஓகே கைஸ், அடுத்துல சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே, பை பாய்.